வீடும் தோட்டமும் அவனுக்கு தான். இப்ப நான் வீட்டுல இருக்கேன் பத்தியா, அதனால வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தோட்டத்தை என் பேத்தி பேர்ல இப்போதைக்கு எழுதி கொடுத்துடலாம்னு இருக்கேன் பாத்துக்க. நல்ல விஷயம் தான் பார்வதி, அப்படியே பண்ணிக்கிடலாம் விடு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த வீடும் தோட்டமும் தான், அதை என் பேத்திக்கு கொடுக்கறது நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணு தாயி. பின்ன நாம வாழதே நம்ம பிள்ளைகளுக்காக தானே. ஆமா ஆமா, நம்ம பிள்ளைகளுக்காக தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்னதெல்லாம் சரிதான் பெரிய மனுஷி. என்ன பொண்ணு தாயி திடீர்னு பெரிய மனுஷின்லாம் பேசுத? பின்ன பெரிய மனுஷி தானே நீ. பாத்தியா பரிமளம், பொண்ணு தாயி என்ன பார்த்து கிண்டல் அடிக்கா? ஏன் பொண்ணு தாயி சொல்றது கரெக்ட் தானே, நீ பெரிய மனுஷி தானே, நீ என்ன குமரியாவா இருக்க? அதானே எம்மா பொண்ணு தாயி, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு என்ன போட்டு இப்படி கிண்டல் அடிச்சிட்டு கிடக்கா? கிண்டல் அடிக்கல, உண்மையை தான் சொல்லுதேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுதேன்னு மட்டும் நினைக்காத பார்வதி. எத்தனை நாள் நானும் பரிமளமும் உன்கிட்ட சொல்லியிருக்கோம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. உன் சொத்து பத்த எல்லாத்தையும் உன் பேத்திக்கு எழுதி கொடுக்கணும்னா சந்தோஷமா எழுதி கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு நான் போய் சேர போறேன், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆமா, இப்படி எல்லாம் பேச்சு என்ன வேண்டி கிடக்கு உனக்கு? எத்தனை நேரம் நாங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கோம் இப்படி எல்லாம் பேசப்படாதுன்னு. என்னமோ நீ மட்டும்தான் பெரிய மனசி, நீ மட்டும்தான் எங்களை எல்லாம் விட்டுட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இங்க இருந்து போக வேண்டியதான். அப்படித்தானே பொண்ணு தாயி? ஆமா, அதைத்தானே நானும் சொல்ல வரேன். சும்மா அப்படியே நான் போக போறேன், டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு, நான் போய் முதல்ல இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க. எம்மாடி எனக்கு வயசாகுது இல்ல, நான் அதனாலதான் அப்படி சொன்னேன். எல்லாருக்கும் வயசாகதான் செய்யும், உனக்கு மட்டும் ஸ்பெஷலா இல்ல. இங்க பாரு பார்வதி, எங்க ரெண்டு பேரையும் விட்டுக்கிட்டு நீ மட்டும் ஒத்தையில மேல போய் சேரலாம்னு மட்டும் கனவுலையும் நினைச்சிடாத. போனா மூணு பேரும் ஒன்னா போவோம், அவ்வளவுதான். எப்படி பொண்ணு தாயி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீ சொல்லுதான் சரி பரிமளம். ஏத்தாடி ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பின்ன வேற எப்படி சொல்லுதா? என்ன பொண்ணு தாயி, பரிமளம் தான் அப்படி பேசாத, நீயும் பேசிட்டு கிடக்கா. உன் பேத்தியலுக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் பிடிக்காண்டமா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத பத்துக்க. நீ இப்படி எல்லாம் பேசினா நாங்களும் இப்படிதான் பேசுவோம். எனக்கு ரெண்டு பேத்தி மாதிரி இருக்காவோ, அப்புறம் பரிமளத்துக்கு பேரன் இருக்கான், அவன் மவ வாழ்க்கை இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு சொல்லலாமா பார்வதி? நான் போய் சேர்ந்துருவேன், என் பேத்திக்கு நான் சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும்னு. ஒத்தையில போய் நீ அங்க போய் என்ன பண்ணுவேன்? உனக்கு போர்ல அடிக்கும். நம்ம மூணு பேரும் சேர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்க, அங்கேயும் போய் உட்கார்ந்து இந்த மாதிரி கூட்டமா உட்கார்ந்து நல்ல கதை அடிக்கலாம்ல. என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா பரிமளம், இங்க இருக்க மாதிரியே நம்ம மேலோகத்தையும் மூணு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். அப்பதான் நல்ல கதை பேசி நேரத்தை ஓட்ட முடியும். எம்மாடி நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் தான் புத்தி கெட்டு போய் இப்படி சொன்னோம்னா நீங்களும் எனக்காக இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப ஒத்துக்கிடுதியா புத்தி கெட்டு போய் பேசுதேன்னு? அது எனக்கு கை காலெல்லாம் குத்து எடுக்கல, மேல வெளியா இருக்கு, வயசு வேற ஆகுது, அதனாலதான் போய் சேர்ந்துருவணும்னு. இவா ஒருத்தி, யாருக்குதான் கை கால் வெளி குத்து எடுக்காம இருக்கு, யாருக்குதான் மேல் வெளி இல்லாம இருக்கு. அடிக்கப்பட்ட குளிருக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு, தெரிஞ்சுக்க. மன்னிச்சுடுங்கம்மா, இனிமேல் நான் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். இனிமேல் ஒரு நேரம் நீ சொன்னேன்னு வச்சுக்க, இப்ப நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பாடு பேசிட்டு இருக்கோம்ல உங்ககிட்ட, அந்த மாதிரி பேச மாட்டோம். உனக்கு நாங்க 100வது பிறந்த நாள் கொண்டாடலாம்னு எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். இவ பாட்டுக்கு போராடலாம்ல. என்ன சொல்லுத பரிமளம், எனக்கு 100வது பிறந்த நாளா? அம்மா 100வது பிறந்த நாள் உனக்கு கேக்க வெட்டி கொண்டாடணும்னு நாங்க எவ்வளவு ஆனா யோசிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அட நீங்க வேற. சரி சரி, அதெல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பார்வதி சொல்லிட்டேன் கேட்டுக்க, இனிமேல் இருந்து நான் மேலோகத்துக்கு போக போறேன், டிக்கெட் வாங்க போறேன்லாம் பேச்சே எடுக்கக்கூடாது, சரியா? எடுக்க மாட்டோம்மா. பரிமளம், நீங்க ஒரு இடம் வாங்கி பத்திரப்பதிவு எல்லாம் பண்ணினேல்ல, அந்த கண்ணப்பண்ட கொடுத்து அவன்கிட்ட நம்ம வீட்டை நம்ம பேத்தி பேர்ல எழுத சொல்லி கொடுத்தா அவன் அளவோல எழுதி கொடுப்பான்ல. ஆமா பார்வதி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்ததுக்க, அந்த கண்ணப்பண்ட கொடு, அவன் அளவோல எழுதி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம பத்திரப்பதிவு ஆபீஸ்லயே கொண்டு கொடுத்தோம்னு வச்சுக்க, சீக்கிரமே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவான். சரி பரிமளம், அப்ப நாளைக்கு என் மகன்கிட்ட சொல்லுவேன் கண்ணப்பண்ண பார்த்தா அங்க வர சொல்லி. சரி பரிமளம், நான் சம்பாதிச்சத என் பேத்திக்கு கொடுக்கறதுன்னு நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. பார்வதி அக்கா, இவன் என்ன பார்வதி அக்கான்ட்டு வர? அதானே, இவளுக்கு இங்க என்ன வேலை? பார்வதி அக்கா, ஒரு பங்கு இல்ல, உன் சொத்து பத்தி எல்லாத்தையும் 2 பங்கா போடு. என்னது 2 பங்கா? பார்வதி, இந்த சொன்ன என்னத்த உளறிட்டு கிடக்கா? என்னத்த உளறிட்டு கிடக்காளா? நான் அன்னைக்கே உன்னை வீட்டுக்குள்ள இவ்வளவு சேர்க்காதன்னு சொன்னோம்ல. நாங்க சொன்னது நீ எதைத்தான் கேட்க? இன்னைக்கு தோட்டத்துல வச்சு அவளுக்கு சோத்தலா பொங்கி போட்டு தின்னு கொடுத்தேல்ல, அவ இன்னைக்கு அவளுக்கும் சேர்ந்து பங்குக்கு வந்திருக்கா. ஒரு பங்கு உன் பேத்தி மலருக்கும், இன்னொரு பங்கு அந்த சூனியக்காரி சொர்ணத்துக்கும் எழுதி கொடு, நல்ல சந்தோஷமா இருப்பா. என்ன பொண்ணு தாயி இப்படி சொல்லுதா? இவ கூட சேராத, இவகிட்ட பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை நாள் நாங்க சொல்லியிருப்போம். அதுக்கு பாவப்பட்டலாம் இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்தேன். இவன் மேல யாராவது பாவப்படுவாங்களா? எப்படி வந்து சொல்லுதா பாரு. என்ன சொன்னா? நான் உங்ககிட்ட பேசல பொண்ணு தாயி, நான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேல, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஓ
உன் சொத்து பத்த பங்கு எல்லாத்தையும் 2 பங்கா போடு. சந்தோஷமான செய்தி சொன்னதுக்கு 2 பங்கு வைக்கணுமா? இது சொன்னா உனக்கு என்ன ஆச்சு? இப்படி பேசிட்டு இருக்கா? ஏக்கா, நான் சொல்லது நல்ல காது கொடுத்து கேளு. உன் பேத்தி என்னது? என் பேத்தி? ஆமா ஆமா, உன் பேத்தியை பத்தி தான் சொல்ல போறேன். செவுட்ட பறச்சுறோம் பாத்துக்க. பேசாம வந்த வழியை பார்த்து போ. நான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நீ ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீல. 2 பிள்ளைல ஒரு பிள்ளை இல்லாம போயிட்டேன்னு. இன்னைக்கு அந்த பிள்ளை கிடைச்சிட்டு. எல்லாரும் கேட்டேனா? பார்வதி இவ என்ன என் மேல கொலை பழிய போட்டுட்டு போறா? ஏ சில்லட்டா கீரா, ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம்னு வந்தேன். கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுறோம் போலுக்க. இந்த பார்வதி என்ன இன்னொரு பேட்டி கிடைச்சிட்டான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இப்படி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு மயங்கி விழுந்துட்டா. ஒருவேளை அத்தாடி இந்த கீதா வேற தெருவுல எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போறா. என் மருமகளுக்கு மட்டும் இந்த விஷயம் காதுல விழுந்து அவ்வளவுதான், எனக்கு தங்குதிருவாள. இப்ப நான் ஏன் நிலைமை என்னன்னு சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன். பார்வதி, என் பார்வதி, என் கண்ணை திறந்து பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் போறேன், போய் சேர போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா. சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகலையே. பார்வதி, ஏன் பார்வதி, என்னது நான் போய் சேர போறேன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்வதி அக்கா சொன்னாளா? சின்ன பொண்ணு, சட்டை தச்சு வாங்கிட்டு வந்துட்டியா? என் மருமவா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்க எந்த நேரமும் வேலையே தான் பாத்துட்டு கிடக்கான்னு எங்க அம்மா பெருமையா சொல்லுவாவோ. ஆனா அங்க பார்த்தா 5-6 துணியை காய போட்டுக்கிட்டு மரகத கிட்ட நின்று எப்படி பாடு பேசுதாவ பாரு. வாஷிங் மிஷின்ல துணியை வச்சு காய போட்டுக்கிட்டு என்னமோ கஷ்டப்பட்டு குறுக்கு குனியா கடந்து வேலை பார்த்தேன்ற மாதிரி தான் சொல்லுவா. எங்க அம்மா இப்படி என் மைனிகாரி பாடு பேசுறதெல்லாம் நின்று பார்க்க மாட்டா. இக்க சட்டை தைக்க கொடுக்கலாம்னு தாங்க போனேன். அதுக்கப்புறம் இவ சரியில்லை பத்தியலா, நம்ம நல்லா தான் தச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் வேணுக்கும்னே சொல்லுவா, என் மைனிகாரி எனக்கு சட்டை நல்லாவே தச்சு தரல, என்கிட்டே துணியை கொடுத்துருந்தான்னா நான் என் அளவுக்கு நான் கரெக்டாக தச்சு அழகா வாங்கியிருப்பேனேன்னு நம்மளையே குத்தம் குறையெல்லாம் சொல்லுவாக்கா. அதனால தான்க்கா அவளே தச்சுட்டு போட்டு நமக்கு என்ன, நான் பாட்டுக்கு சட்டையெல்லாம் தைக்க கொடுக்கல. அதுவும் சரிதான், எதுலடா ஒரு குத்தம் குறைய கண்டுபிடிக்கலாம்ல இருப்பா. கடைசியில பார்த்தா என்ன பத்தியா பேசிக்கிட்டு கிடக்கிய? நீங்க குடிக்கப்பட்ட பழைய கஞ்சிக்கு ஊருதான் நானா? ஏக்கா, என் சம்மந்திகாரிக்கு பட்டு சேலை, அவள் மாப்பிள்ளைக்கு பட்டு வெஸ்ட் சட்டை, அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள், அப்புறம் காய்கறி மளிகை ஜாமான், அப்புறம் 2 கட்டு கரும்பு, இவ்வளோ ஆக்கும் வாங்கி வச்சிருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேனா? ஆமாக்கா, என்ன செய்ய. அப்புறம் தாய் வீட்டில இருந்து ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல பொங்கலுக்கு. என் மைனிகாரி தான் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டா எங்க அண்ணன்கிட்டே எங்க அம்மா கிட்டேன்னு என் மேலக்கா எல்லா பழியும் தூக்கி போடுவா. அவன் போட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் அவ போன வருஷம் எங்க மாமியார் கிட்ட ஒரு மிக்சி கேட்டிருந்தா பாத்துருங்க, அதையும் வாங்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, வருஷம் பொங்கல் சீரெல்லாம் கொடுக்க இந்த வருஷம் மிக்சியுமா வாங்கி கொடுத்துருக்க. ஆமாக்கா, எவ்வளவோ செலவு பண்ணுதோம், இதையும் ஒண்ணு வாங்கி கொடுப்போம். அப்புறம் நம்ம மேல எந்த குறையும் சொல்ல மாட்டேன்ல. அது சரி, அம்மா பொங்கல் பானை எல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இக்க பொங்கல் பானை வருஷம் வாங்கி கொடுக்க முடியுமாக்கா? ஏங்க இத்தனையும் போன 2 வருஷமா பொங்கல் பானை சின்னது பெருசுன்னு வாங்கி கொடுத்துருக்கா. சும்மா வருஷம் பொங்கல் பானையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? ஏற்கனவே வாங்கி கொடுத்த பானையை நல்லா கழுவி புறக்கி வச்சு பொங்கலை விட்டா போதும். அதுவும் சரிதான். ஆமா, அப்புறம் ரேஷன் கடையில இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டீல? ஆமாக்கா, வாங்கிட்டேன். ஆஹா, 3000 ரூபாவா வாங்கிட்டாளா? ஒரு வார்த்தை மூச்சு விட்டாளா பாத்தியா? என் மைனிகாரி சரியான சதிகாரி. 3000 ரூபாயில எங்க நம்ம பங்கு கேட்டுருவோம் தானே இது வரைக்கும் மூச்சு விடாம இருந்தா. இப்ப தெரிஞ்சு போச்சுல, பங்கு போடாம நான் விட மாட்டோம்ல. ஆமா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி இன்னைக்கு போறாளா எப்படி? இல்லக்கா, நாளைக்கு எங்க வீட்டுக்காரருக்கு மத்தியானத்துக்கு மேல ஆபீஸ் லீவா. அதெல்லாம் மத்தியானம் வெய்ய அவளை கொண்டு விட்டுட்டு இந்த பொங்கல் சீர்வரிசை எல்லாம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காருக்கா. ஆமா, நாளைக்கு போகி பண்டிகை கொண்டாடண்டமா. ஆமாமா, என் சம்மந்திகாரி எங்க வீட்டுல இருந்து அடிச்சு பத்திக்கிட்டு தான் போகி பண்டிகையை கொண்டாடணும். ஓஹோ, நீ என்ன அடிச்சு பத்திட்டு போகி பண்டிகை கொண்டாட போறியா? கொண்டாடுவியோ, நல்ல சந்தோஷமா போகி பண்டிகையை கொண்டாடுவியோ. யாத்தாடி, இவ எங்க இருந்து வந்தா? என்ன மைனியா வாய் பழத்து பாத்துக்கிட்டு இருக்கியே? நீங்க மரகத அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இந்த அக்கா கிட்ட இப்படி சொல்லிருப்பிய? என் சம்மந்திகாரியா அவ மாமியார் வீட்டுக்கு அடிச்சு பத்திக்கிட்டு தான் நான் போகி பண்டிகையை கொண்டாடுவேன்னு. அத்தாடி, ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்காள. ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய. இங்க பாரு, உன் வேலை சோழி எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்டே காட்டிக்க, என்கிட்ட காட்டாத பத்துக்க. அப்படிதான் நீங்க என்ன பத்தியும் பேசாம இருந்திருக்கணும். 3000 ரூபாய் ஒத்தையில எடுத்துக்கிடலாம்னு நினைச்சீங்களோ? முடியவே முடியாது மைனி, அதுல எனக்கு பங்கு தந்தே தான் ஆகணும்.
பாத்தியாலக்கா இவளுக்கு திமிர. இங்க பாருடி, உனக்கு ரூபா வேணும்னா உன் மாமியா வீட்டுல போய் ரேஷன் கார்டுல ரூபா வாங்கி வச்சிருப்பாவுல்ல, அதை போய் வாங்கிக்க. பங்குக்கு வர்றான்ல பங்குக்கு. இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. இந்த வீட்ல இருக்கப்பட்ட உரிமைக்காக நான் போராடுவேன். போராடு, நீ எங்கன போய் கடந்து போராடி. எனக்கு என்ன இப்படி எல்லாம் தட்டி கழிக்க முடியாது மைனியோ. 3000 ரூபாய்ல 1500 ரூபாய் எனக்கு வந்தேதான் ஆகணும். மேனகா, இதெல்லாம் உனக்கே நல்லாவா இருக்கு? இங்க பாருங்கக்கா, நீங்க எல்லா விஷயத்திலயும் நியாயமா தான் பேசுவீங்க. இப்ப நான் என் உரிமையை தானே கேட்டுட்டு இருக்கேன். உன் உரிமையை உங்க மாமியார் வீட்டுல போய் கேளு. எனக்கு இந்த வீட்லயும் உரிமை இருக்குக்கா. பாத்தியாலக்கா, அப்ப இவளுக்கு இதுவும் அவ வீடா, அவ மாமியார் வீடும் அவ வீடா. அப்ப நான் என்ன தெருவுலே கிடக்கணும்? அதானே. ஆமா, இவ்வளவு நேரமா நாங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒட்டு கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உன் காதுல இது மட்டும் தான் விழுந்துச்சா? உன் மைனிகாரி உனக்காக பட்டு செல்ல, உன் மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி சட்டை, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருள், மளிகை ஜாமான், காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கல, அதெல்லாம் உன் காதுல விழலையா? காணாத குறைக்கு நீ போன வருஷமே உங்க அம்மா கிட்ட மிக்ஸி கேட்டேன், அதையும் உன் மைனிகாரி பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கா. ஆமா, என்னமோ என் மைனிகாரி வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி அதுல எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்ச மாதிரில பேசிக்கிட்டு இருக்கியே. எங்க அண்ணன் எனக்காக வாங்கி வச்சிருக்கான். பாத்தியாலக்கா, இவகிட்ட எல்லாம் ஒரு பேச்சு நமக்கு வேலைக்கு ஆகாது. எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாருங்க. நான் இவளுக்காக பொங்கல் பிடிக்கின்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்லக்கா. இவ சம்மந்திகாரி ரேவதிக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாக்கா. அதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க வீட்டு விஷயம், நீங்க ஒண்ணும் தலையிடாதியா அப்படின்னு சொல்லிவிடுவா. இவ திமிர்த்தனத்தை நம்ம கிட்ட தானே காட்ட முடியும். என்ன சிக்கிடா, ஏன் இப்படி ஓடி வர? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுக்கா. என்னது நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சா? இவ குத்துக்காலாட்டம் தானே இருக்கா. பார்வதி பாட்டி நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாவக்கா. உயிருக்கு ஊசலாடிட்டு கிடக்காவக்கா. என்ன சொல்ல வைக்கிறா? ஆமாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொர்ண கிழவிதான். இந்த சொர்ண கிழவி சங்கு ஊதிட்டாக்கா, சங்கு ஊதிட்டா. அம்மா, இவளுக்கு என்னாச்சு? எம்மா, நான் பொங்கல் கொண்டாடலாம் சந்தோஷமானு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்ப போகி பண்டிகை கூட கொண்டாட முடியாம ஆகி போச்சே. தாயே, என்ன பெத்தவள, என்ன விட்டுட்டு போயிட்டியா? பக்கி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன சொல்லிட்டு கிடக்கா? இவா வெறும் பக்கி இல்ல, கூறுகட்ட பக்கி. எம்மா, நீ போயிட்டியா? மைனிகாரி என்ன பார்த்து பக்கி இல்ல கூறுகட்ட பக்கின்னு சொல்லுதாவள, அதை தட்டி கேட்கறதுக்கு நீ எந்திரிச்சு வாமா. அட கூறுகட்டவள, சின்ன பொண்ணு உன்னை பார்த்து கூறுகட்ட பக்கின்னு சொன்னது கரெக்ட் தான். உயிர் ஊசலாடிட்டு கிடக்கு, போய் சேர்ந்துட்டாவோன்னு கீதா சொன்னது பார்வதி பாட்டிய, பரிமள பாட்டிய இல்ல. என்னக்கா சொல்லுதிய? ஏக்கா, இவகிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணு இல்ல. வாங்க நம்ம போய் பார்வதி பாட்டியை பாப்போம். பார்வதி பாட்டியோ? என்னத்த சொன்னாலும் இவ திருந்த மாட்டா. எப்படி கிடந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா பாரு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? போற போக்குல இந்த சொர்ண கிழவிக்கு மண்டையில 4 அடியை போட்டுதான் போடும். பார்வதி பாட்டியோ? மருமோள கண்ணை முடிச்சு பாரு மருமோள. மருமோள மருமோளன்னு இருக்கிற மருமோள நான் பாத்துக்கிட்டே. அந்த சூரிய கரிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தும். கமலா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கமலா. நம்ம மருமவ கண்ணு முடிச்சு கூட பார்க்க மாட்டேக்காள. அத நான் பாத்துக்கிட்டே சொல்லுதம்ல. முதல்ல அந்த சூரிய கரிய வெளியே துரத்துங்க. என்ன 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 பாத்துக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போட்டி? என்ன என்ன அண்ணனாவது நொண்ணனாவது போது மாட்டி உனக்கு இதெல்லாம்? போது மாட்டி உனக்கு இது போதுமா? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? என்னதெல்லாமோ சொல்லி எடுத்து என் மருமகளை இப்படி மயக்கம் போட வச்சுட்ட. இனி உன் மவளை என் மவனுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டுல ராணி கணக்கா ராஜ்யம் பண்ணலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போது மாட்டி, நீ போட்ட திட்டம் எல்லாம் மைனியா. அப்படி எல்லாம் சொல்லாதே மைனியா. மைனி பைனினா வாயை உடைச்சிரும் பாத்துக்க. இப்ப மைனி மைனிங்க இத்தனை வருஷமா எங்கிட்ட போனியா? உங்க தொல்லை, உங்க தொந்தரவு, பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைட்டி நாங்க பாட்டுக்கு இங்க வந்து இருக்கோம். இங்க வந்து என் உயிரை வாங்குதியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதான் வெளியே போன்னு சொல்லதம்ல. இவ நடிக்காங்க, அப்படியே ஒண்ணு தெரியாதவ மாதிரி. மைனியா மைனியா, நான் நடிக்கல மைனியா. உங்க மகனுக்கு என் மவளை கட்டி வைக்கணும்ல, நான் எந்த திட்டமும் போடல. அப்புறம் என்னத்துக்கிட்ட என் மருமகிட்ட அப்படியெல்லாம் பேசுனேன்? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஆமாட்டி, என் மருமகிட்ட அப்படியெல்லாம் எதுக்கு நீ பேசுன? அந்த பிள்ளை மனசு வருத்தப்படுற அளவுக்கு கண்ணீரை விட்டு கதற அளவுக்கு நீ பேசியிருக்கேல்ல. விளையாட்டுக்கு பேசுனேன், சும்மா பேசுனேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. என்ன நம்புனே? நான் ஒண்ணு உன் மவனுக்கு என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வரல. என் மவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு தானே வந்தேன். ஏம்மா ஏம்மா இப்படி பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு கிடக்க? நான் உளறல மக்கா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் உன்னை பெக்காட்டாலும் இந்த உன்னை நான் எவ்வளவு பாசமா வளர்த்திருக்கேன் தெரியுமா? ஏம்மா இப்படி எல்லாம் போய் சொல்லாதம்மா. ஏங்க, இவன் இங்க இருந்துட்டு இருக்கா. எனக்கு அவளை பார்க்க பார்க்க அவ்வளவு எரிச்சலா வருது. முதல்ல வெளியே போ சொல்லுங்க.
வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா என்ன சொல்லாதீங்க மைனி. எங்க எங்க இவன் நடிக்காங்க. இவ நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பாட்டி பேத்தின்னு எப்படி வாய் கூசாம சொல்லுதா பத்தியலா? மைனியா, நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. எதுட்டி உண்மை? நீ பெத்த மவள என்னமோ நான் எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்லுதியா? உனக்கு நாக்கு கூசல? என்ன, நான் உண்மைதானே சொல்லுவேன். தயவு செஞ்சு என்ன நம்புனே. அப்ப இதுக்கு முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியது நட்டி. இப்ப மட்டும் என்ன புதுசா வந்திருக்க? என்ன, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். ஆனா வளர்த்த பாசம் என்ன என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருமோங்கிற ஒரு பயத்துல தானே நான் சொல்லாம இருந்துட்டேன். இப்ப என் பிள்ளைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்லானே, அதுக்கு தானே வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன நம்புனே. ஏமா, நீ பேசுறதெல்லாம் சரியில்லை. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. நான் போறேன். எங்க பக்கம் போறேன்? நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன். ஒரு சின்ன பிரச்சனைனால என் புருஷ கூட சண்டை போட்டுட்டேன். என் மாமியார் வீட்ல இருந்து உன் கூட வந்த பத்தியா? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. இப்படி எல்லாம் சொல்லாத மக்கா. உனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை காட்டதா மக்கா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். போவாங்க. எடி மக்கா, போவாத. நடிப்பை பார்த்தேலாங்க அம்மைக்கு மவளுக்கும். நம்ம போட்ட பிளான் நமக்கு ஆப்பா முடிஞ்சிரும் போலுக்க. எடி நில்லுடி. போமா, இதுல உன் பேசி கேட்க மாட்டேன். உன் பிள்ளை இல்லன்னு என்ன சொல்லிட்டே இல்ல. போவாதடி. மலரு மலரு, கைய விடுமா. வெளியே போகாதடி. இங்க வான்னு சொல்லுதுங்களா? வர முடியாது, வரவே முடியாது. நான் எங்கேயாவது போறேன். உனக்கு என்ன? அம்மை மவளும் நாடகம் மட்டும் நடிக்கியா? மைலியா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைலியா. ஏங்க, இவ்வளவு நடிக்கிறத நடிச்சுக்கிட்டே இருப்பாளுவோ. முதல்ல போன் எடுங்க. நம்ம மவனுக்கு போன் பண்ணி சொல்லலாம். இல்ல இல்ல, மவனுக்கு இல்ல, முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணுங்க. என்னது, போலீஸுக்கா? ஆமாட்டி, முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை புடிச்சு கொடுக்கலாம் போறேன். நல்ல சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போலான்னு பாக்கியாட்டி. இருட்டி, உன்னை நான் கம்பி என்ன வைக்காம விட மாட்டோம்ல. ஐயோ, என்ன என்ன அப்படி எல்லாம் சொல்லாதே. மர்மலா, மலரு, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்து நிம்மதியவே கெடுக்க வந்திருக்கா மருமோல. மாமா, அவங்க மேல கோவப்படாதீங்க. மர்மலா, உனக்கு ஒண்ணு இல்ல. மர்மலா, எந்திரிச்சு உட்காரு. மர்மலா, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டாமுக்கா? எப்பாடா, புட்டியவதி நல்ல வேளை கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தாளா? இல்லைன்னா எங்க அண்ணனும் மைனியும் சேர்ந்து எங்களை கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள தள்ளி இருப்பாங்களா? உலகத்துல வேற யாருக்குமே மருமவ கிடைக்கல. இவளுக்கு மட்டும்தான் அதிசயமா மருமவ கிடைச்சிருக்கா. மருமவான்னு உயரத்தான விடுதா ஒரு 2 பேரும். மலரு, பெட்டி, நீ எங்க போற? ஏமா, மலரு பாவம் மயங்கி விழுந்து பேந்திச்சு உட்கார்ந்துருக்கல்ல, அதான் எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். ஆமா, அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ. பேசாமங்க நெல்லு. ஏமா, நீ பேசுறது எதுவுமே சரியில்லைம்மா. ஆமாட்டி, பேசுறதெல்லாம் சரியில்லைதான். பேசாம நெல்லு. ஆளாருக்கு மலரு மலருன்னு ஓடிக்கிட்டு தெரியாவோ. பார்வதி, அப்போ நான் வீட்டுக்கு போட்டா? என்னது, வீட்டுக்கு போட்டாவா? இங்க பாருடி, எங்க பார்வதி கண்ணு முழிச்சு எப்ப பாக்காளோ அப்பதான் இந்த வீட்டை விட்டே வெளியே போக முடியும். அது அது வந்து இங்க பாரு, வாயை மூடிட்டு ஒரு ஓரமா இப்படி உட்கார்ந்துக்க. இல்லைன்னு வச்சுக்க, சாணியை கரைச்சு உன் தலையில ஊத்திரும். ஜாக்கிரதை. நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிக்கிட்டு வீட்டுக்கு போட்டாவா? பார்வதி, தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாரு. எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல நல்லது எதுவுமே செய்யக்கூடாது. நல்ல விஷயம் தான் வந்து சொன்னேன். ஆனா கடைசியில எனக்கு கிடைச்ச நிலைய பார்த்தேளா? இப்படி ஓரமா குத்த வச்சு உட்கார்ந்துருக்கேன். வீட்டுக்கும் போக முடியாது, வாசலையும் எட்டி பார்க்க முடியாது. கடவுளே, என் நிலைமைய பார்த்தேளா? பார்வதி பாட்டியா, பார்வதி பாட்டியா, என்னாச்சு உங்களுக்கு? வந்துட்டாலும் அடியாட்கள் எல்லாம் போச்சு. இன்னைக்கு என் கதை அவ்வளவுதான். ஏ பாட்டியும், என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? எதி, பார்வதி பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க தே. ஐயோ, இந்த மரகத குந்தாணி கேக்கால மாமியாகாரி கிட்ட. இப்ப மாமியாகாரி அப்படியே நேரா என்னதானே பாப்பா. மருமோள, அது வந்து பாக்கா, இந்த பொண்ணு தாய் நேரா நம்மள தான் பாக்கா. சொல்லுங்க தே, என்னாச்சுன்னு? பார்வதியோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பின்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துருக்காள்ல, அந்த சொர்ணம் தான். போச்சு, போட்டு கொடுத்துட்டா. இப்ப வந்தவளோ பூரா என்ன வந்து அடி அடி அடிச்சு கும்மா குத்து குத்த போறாளுவோ. நான் சொன்னோம்லக்கா, எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த சொர்ண கிளவிதானே. ஐயோ, இவள அடிக்க அடியில காலையில தின்ன இட்லி சட்னி எல்லாம் வாயோட வெளியே வர போதே. ஆச்சி, ஆச்சி, அத்தாடி, பேட்டி வேறையும் வந்துட்டாளா? போச்சு, நம்ம கதி இன்னைக்கு அதோ கதிதான். ஆச்சி, ஆச்சி, கண்ணை முடிச்சு பாரு ஆச்சி, நான் மலர் வந்திருக்கேன். பிள்ளை பாவம் எவ்வளவு சங்கடப்படுதா பாரு பார்வதி. கண்ணை முடிச்சு பாரு ஆச்சி, கண்ணை முடிச்சு பாரு ஆச்சி. நீ ரொம்ப நாளா மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேல்ல ஆச்சி, இன்னைக்கு உன் சங்கடம் தீர போகுது. உங்க ஆச்சிக்கு சங்கடம் தீரும். இன்னைக்கு நானே தீர்ந்துருவோம் போலுக்க.
கண்ணை முடிச்சு பாரு. ஆச்சி ஆச்சி, நான் அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா பார்வதி பாட்டியோ, சின்ன பொண்ணக்கா கீதாக்கா எல்லாரும் வந்திருக்கோம், கண்ணை பிடிச்சு பாருங்க. ஆச்சி, நீ யார பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியா? உன் பேத்தியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆச்சி. என் கூட பிறந்தவ, ரெட்டை பிள்ளைல ஒரு பிள்ளை, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது கூட பிறந்தவளா? விஜயக்கா இங்க வா. ஆச்சி ஆச்சி, கண்ணை முடிச்சிட்டியா? பாரு ஆச்சி, உன் பேத்திய. ரெட்டை பிள்ளைங்களா பிறந்த ரெண்டு பேத்தியும் உன் கண்ணு முன்னாடி நிக்கும் பாரு. பாரு ஆச்சி. ஏத்தாடி இது நம்ம கமலாக்காவோட சம்மந்தி மவள்ல. நானே இதத்தானே சொன்னேன். சொன்ன உடனே பார்வதி நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டா. இப்ப அவ பேத்தி சொன்ன உடனே மட்டும் நல்ல அளவோல கண்ணை முடிச்சு பார்க்கல. ஆச்சி பாரு ஆச்சி, எங்க ரெண்டு பேரையும் பாரு. சின்ன பொண்ணு, என்ன நடக்குன்னு பாத்தியா? கமலாக்காவோட சம்மந்திக்கார பிள்ளை நம்ம பார்வதி பாட்டியோட பேத்தியா? ஆமாக்கா, எனக்கும் ஒன்னும் புரியல.